Hello guys, this is day 3 of learning mobile film making. Last வீடியோவில் நம்ம 4 important elements பற்றி பார்த்துருந்தோம். அதில் ஒன்றான ISO பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். ஐஎஸ்ஓனா என்னன்னா நம்ம வீடியோ ஆர் இமேஜஸ்ல எக்ஸ்டர்னலா ஒரு பிரைட்னஸ் கொடுக்குற மாதிரி. ப்ரோ அதுக்கு தான் பிரைட்னஸே இருக்கே ப்ரோ, அப்புறம் எதுக்கு இதுன்னு நீங்க கேட்பீங்க. ஐஎஸ்ஓன்றது நம்ம மொபைல் கேமரா சென்சார் லைட் சோர்ஸ்க்கு எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு மெஷர் பண்ற ஒரு மெத்தட். இதில் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை ISO, லோ ISO. இப்போ நீங்க ஹை ஐஎஸ்ஓல ஷூட் பண்றீங்கன்னா அந்த இமேஜ்ல லைட் சோர்ஸை தாண்டி எக்ஸ்டர்னலா நம்ம ஒரு டிஜிட்டல் சிக்னல்ஸ்னால பிரைட்னஸ் அண்ட் எக்ஸ்போஷர் கொடுப்போம். ஸோ இதனால இமேஜோட குவாலிட்டி டிக்ரீஸ் ஆகும், நாய்ஸ் சிக்னல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனா இதே நீங்க லோ லைட் அண்ட் நைட் டைம்ல ஷூட் எடுக்கும்போது ஹை ஐஎஸ்ஓ யூஸ் பண்ணிக்கலாம். லோ ஐஎஸ்ஓல நம்ம ஷூட் பண்ணா பர்ஃபெக்ட் அண்ட் ஸ்மூத்தான வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் நம்மளால எடுக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ISO அண்ட் குவாலிட்டி இது ரெண்டுமே ஒன்று டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். சூட்டபிள் என்விரான்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் ISOவை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி குவாலிட்டியாக வீடியோ எடுங்க. ரிமைனிங் எலமெண்ட்ஸை நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.